தமிழகத்திலேயே சேலம் மாநகராட்சியுடைய மிகுந்த சிறந்த முறையிலே மக்களுக்கான பணியை நாம் முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே வடகிழக்கு பருவமழை துவங்கிவிட்டது. வடகிழக்கு பருவமழை இரவு நேரங்களில் பெய்யக்கூடிய நிலையிலே இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ரோடுகளிலும் மாடியில் இருக்கக்கூடிய உரங்கள், தேங்காய் மூடிகள், பழைய பொருட்கள் இவற்றிலெல்லாம் மழைநீர் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மழைநீர் தேங்கி நின்றால் அந்த மழைநீர் தான் தூய்மையான நீர். அந்த மழை தூய்மையான நீரிலே மிக மோசமான ஏடிஎஸ் கொசு, டெங்கு நோயை உருவாக்கக்கூடிய பல வைரஸ் காய்ச்சல்களை உருவாக்கக்கூடிய நோய்க்கிருமிகள் உருவாகுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. எனவே நாம் அனைவரும் இன்றைக்கு இந்த பகுதியில அனைத்து இல்லங்களுக்கும் சென்று முன்கள பணியாளர்கள் அன்று கூர்ந்து அவர்களுடைய அனுமதியோடு அவர்கள் வீட்டின் மாடியிலேயோ அல்லது வீட்டிலே இருக்கக்கூடிய குளிர்சாதன பெட்டி, பிரிட்ஜ் என்று சொல்வார்கள், அதுக்கு பின்பு தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீர், பல நேரம் தேங்கி நிற்கக்கூடிய, பல நாட்கள் தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரை எல்லாம் நீங்கள் அவரிடத்திலே உங்கள் நலனுக்காக நாங்கள் சொல்கின்றோம். இது போல் தண்ணீர் தேங்கக்கூடாது. தண்ணீர் தேங்கினால் அங்கு நோய் பரப்பும் கிருமிகள் உருவாகும் என்பதை அன்பாக எடுத்துச் சொல்லி, நம்முடைய தோட்டத்திலே எந்த ஒரு பகுதியிலும் யாருக்கும் எந்த ஒரு உடல்நல குறைவும் ஏற்படாத வகையிலே ஒரு சுகாதாரமான தோட்டமாக மாற்றக்கூடிய பொறுப்புணர்வோடு நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். அதே போல் இனியும் செயல்படுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களை எல்லாம் வணங்கி நன்றி கூறி பாராட்டி, இன்றைக்கு நம்முடைய பாலாஜி நகர் பகுதியிலே ஒரு காலத்தில் எப்படி இருந்தது என்று இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் தெரியும். சாதாரணமாக ஒரு 15 நிமிடம் மழை பெய்தால் கூட ஒரு வெள்ளக்காடாக இந்த பகுதி மாறக்கூடிய நிலை இருந்தது. அம்மாப்பேட்டை ஜோதி டாக்கீஸ் பகுதியில இருந்து சீலாவரி ஏரி பகுதியில் வரக்கூடிய தண்ணீர் அனைத்தும் இங்கு ஒரு வெள்ளக்காடாக புகுந்து இங்கு நாம் நின்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்திலே திரும்பி அம்மாப்பேட்டை சாலையிலே ஒரு 6 பேர் ஓடி அம்பேத்கர் வரை சென்று பாவடி ஸ்கூல் வழியாக எல்லா கடைகளுக்கும் தண்ணீர், சாக்கடை நீர் போகக்கூடிய ஒரு அவலநிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு தலைவர் தளபதியாருடைய ஆட்சி அமைந்த பின்பு நம்முடைய தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ராஜேந்திரனுடைய சீரிய முயற்சியின் காரணமாக இன்றைக்கு நாம் சீலாவரி ஏரியிலிருந்து பேபி ரோட்டிலிருந்து வரக்கூடிய அனைத்து தண்ணியும் தேக்கமின்றி செல்வதற்கு வரக்கூடிய வகையில இந்த ஜோதி டாக்கீஸ் மெயின் ரோடின் இருபுறமும் அகலமான ஒரு நீர்வழித்தடத்தை சரியாக உருவாக்கி இருக்கின்றோம். கான்கிரீட் சாலை அமைத்திருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து பாலாஜி நகர் திரும்பி அந்த தண்ணீர் தடைபடாமல் செல்வதற்காக பாலாஜி நகருடைய இருபுறமும் ஆழமான அகலமான மழைநீர் வடிகால் கால்வாய் அமைத்து அந்த நீர் எங்கும் தேங்கி நிற்காத அளவிற்கு அம்மாப்பேட்டை நெடுஞ்சாலையில வந்து வலதுபுறம் திரும்பி செல்லக்கூடிய வகையில ஒரு கல்வெட்டு பாலத்தை அமைத்து நாம் மதுரை வீரன் கோயில் எதிரிலே இருக்கக்கூடிய அணையா விளக்கு அண்ணா பாலம், அந்த பாலத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். 50 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பாலம். 50 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட போது குடிநீர் குழாய் 2 குழாய் தான் தரையில மாலை நடையில் சென்று கொண்டிருந்தது. அதற்கு மேல் அந்த பாலத்தை அப்பொழுது இருந்த நகராட்சி மன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் எல்லாம் கட்டினார்கள். ஆனால் அதற்கு பின்பு கடந்த கால ஆட்சியில 24/7 பாதாள சாக்கடை மற்றும் குடிநீர் பகிர்மான குழாய்கள் எல்லாவற்றையும் அதிகாரிகள் பொறுப்பில்லாமல் அந்த பாலத்தின் அடியே சுருக்கிவிட்டு அந்த பாலத்திலே வரக்கூடிய தண்ணீர் எல்லாம் தடைபட்டு நிற்கக்கூடிய ஒரு மோசமான நிலையை ஏற்படுத்தி இருந்தார்கள். அந்த பாலத்தின் இடுக்குகளிலே சாக்கடைகளில் பொது இடங்களில் ஒரு சிலர் தவறாக போடக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகள், குப்பைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, பாட்டில்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த இடத்திலே அடைத்துக் கொள்ளும். அழைத்துக் கொள்ளக்கூடிய நேரத்திலே தண்ணீர் செல்லாது. தண்ணீர் செல்லாத நேரத்திலே அந்த சாக்கடைகளுடைய மட்டம் ஏற ஏற பாலாஜி நகரில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் சாக்கடை நீர் செல்லும். ஜோதி டாக்கீஸ் மெயின் ரோட்டில் தாழ்வாக இருக்கக்கூடிய வீடுகளுக்கும் சாக்கடை நீர் செல்லும். பாரதியார் தெருவிலே சாக்கடை நீர் வீடுகளுக்கும் போகும். அதே போல பள்ளுக்குச்சி தெரு, அந்த தெருவில் இருக்கக்கூடிய இல்லங்களுக்கு சாக்கடை நீர் உள்ளே போகும். இப்படி நூற்றுக்கணக்கான வீடுகள் எல்லாம் ஒரு அரை மணி நேரம் மழை பெய்தால் கூட
சாக்கடை நீரில் மிதக்கக்கூடிய ஒரு அவல்நிலை 15-20 ஆண்டுகளாக இருந்ததை இன்றைக்கு நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் அவருடைய ஆட்சியிலே நம்முடைய தமிழ்நாடு சுற்றுலாத்துறையுடைய அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் இரா ராஜேந்திரனுடைய முயற்சியிலே மாற்றி காட்டியிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த அணையாவிற்கு அண்ணா பாலத்தை இன்றைக்கு அம்மாப்பேட்டை மெயின் ரோட்டிலே உயர்த்தி கட்டி அதன் அடியிலே சென்று கொண்டிருந்தக்கூடிய நீர்வழி பகிர்மான குழாய்கள் எல்லாம் மிகுந்த சிரமம் தான். அதே போல ஹெச்டி கேபிள் என்று சொல்லக்கூடிய உயர் அழுத்த மின்சார தடங்கள் உயர்கள் அவற்றையெல்லாம் மிகவும் கவனத்தோடு சிரமத்தோடு எடுத்து மேலே போட்டு தண்ணீர் தடைபடாமல் நிற்காமல் அந்த வெள்ளைக்குட்டை கால்வாயிலாக திருமணி முத்தாற்றை செல்வதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்த இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கமாகத்தான் பெருமையோடு நீங்கள் நாங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் அனைவரும் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைக்கு எதற்கெடுத்தாலும் கேரி பேக் 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு மளிகை கடையில செய்தித்தாளிலே உணவு சமைப்பதற்கு தேவையான பொருட்களை கட்டிக் கொடுத்தார்கள். அதே போல கண்ணாடி பாட்டில் ஹார்லிக்ஸ் பாட்டிலே போய் நாம் எண்ணெய் வாங்கி கொண்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கு ஒரு வீட்டிலே கிட்டத்தட்ட ஒரு மனிதன் 1/2 கிலோ அளவில் குப்பைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். ஒரு வீட்டிலே 4 பேர் இருந்தால் 2 கிலோ குப்பை உருவாகுது. அந்த குப்பை உருவாகக்கூடிய குப்பை அதிகம் நம்ம போயிடுவோம். ஒரு 50 வருஷமோ 60 வருஷமோ 70 வருஷமோ கழிச்சு நம்ம மண்ணோட மண்ணா போயிடுவோம், பற்ற வச்சு குளிச்சு சாம்பலாக்கிடுவாங்க. ஆனா அந்த குப்பையை சாம்பலாக்கினாலும் அது ஏதோ ஒரு விதத்துல காத்துல கலந்து இந்த பூமியில இருந்து உலகத்தை அழிச்சுட்டு தான் இருக்கும். அதே போல பூமியில போச்சாலும் அது பூமியில மக்காம பூமியுடைய வளத்தை கெடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு இந்த நிலையை மாற்றணும்னா உலகமே ஒரு குப்பை தொட்டியா மாறக்கூடிய ஒரு அவல்நிலை ஏற்படும். அப்ப நம்ம அன்போடு ஆசையோடு நேசிக்கக்கூடிய நம்முடைய தலைமுறை, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பேர குழந்தைகளுடைய வாழ்க்கை இன்னைக்கு நீங்க வாழ்ந்த வாழ்க்கைய அவங்க வாழ முடியாது, ரொம்ப கொடுமையா இருக்கும். அதையெல்லாம் மாற்றணும், ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக இந்த முன்னெடுப்பு முயற்சிகளை நாம் செஞ்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்முடைய கோட்டத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உணவு விடுதிகள், எத்தனை உணவு விடுதிகள் இங்க இருக்கு, ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதுல எது சரி தப்பு, எது உடம்புக்கு ஒத்துக்கும் ஒத்துக்காதுன்றது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இவ்வளவு நோய் இருந்ததா, மாரடைப்பு, ரத்த அழுத்தம், மன அழுத்தம், சக்கரை, இவ்வளவு பிரச்சனை இன்னைக்கு 20 வயசுல ஆரம்பிக்குதுன்னா அதுக்கெல்லாம் தவறான உணவு பழக்க வழக்கங்கள், பிளாஸ்டிக் பயன்பாடு தான்றதை நீங்க உணர்ந்து இதையெல்லாம் எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்டதெல்லாம் நீங்க தவிர்க்கணும். அதே போல இங்க இருக்கக்கூடிய உணவு விடுதிகளுடைய உரிமையாளர்கள் உங்களை அனைவரும் அன்போடு கேட்டுக்கொள்வது, அன்போடு உணவுகளை பாத்திரங்களை கொண்டு வரும் வாடிக்கையாளர்களுக்கு பார்சல் கொடுங்கள். ஒருவேளை பாத்திரம் எடுத்து வரவில்லை என்றால் அவர்களிடத்திலே அன்போடு அறிவுறுத்துங்கள். நான் சொன்னதை போல அனைவரும் பாத்திரம் எடுத்து வந்து உணவுகளை பெற்று செல்ல வேண்டும். கறிக்கடைக்கு செல்ல வேண்டும் என்றால் பாத்திரம் எடுத்து வந்து செல்ல வேண்டும். கறிக்கடைக்கு சென்று ஒரு பிளாஸ்டிக் கருப்பு கலர் கேரி பேக்கில் வாங்கி கறி வேண்டும் தவறானது. இது போன்ற பழக்க வழக்கங்களை எல்லாம் அங்கு கூர்ந்து பொதுமக்கள் தான் அதற்கான மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அந்த பொதுமக்களுக்கு உறுதுணையாக ஒத்துழைப்போடு அவருடைய நலத்திற்காக என்று பாடுபடக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசுடைய ஒரு அங்கமாகத்தான் நான் உங்களுக்கு நன்றி தெரிவித்து அங்கு வந்து இந்த நிகழ்ச்சி முடியும் வரை அனைவரும் ஒத்துழைப்போடு நாம் செய்யக்கூடிய பணிகளுக்கு நான் இருக்கும் வரை நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.